அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மார்கழி மாதம் ஆரம்பமாகிறது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இதுதாங்க. அந்த வகையில இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சிறப்புகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது, மாதங்கள்ல 12 இருந்தாலும் கூட மார்கழி மாதத்திற்கு என்று தனி பெருமையும் ஈடு இணையற்ற சிறப்பும் உண்டுங்க. இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பார்கள். இந்த மார்கழி மாதத்தின் அனைத்து நாட்கள் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்திருந்து வீட்டிலோ அல்லது அருகிலுள்ள நதியிலோ குளத்திலோ நீராடி மன தூய்மையுடன் இறைவனை பூஜிப்பது மகத்தான புண்ணிய பலனை அளிக்குங்க. குடும்பத்தில் வறுமை விலகும். அது மட்டுமில்லாமல் ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க. ஒற்றுமை அதிகரிக்கும். அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள பாவங்கள் விலகும் என பெரியோர்கள் அருளி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் சென்ற காலத்தில் எல்லாம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி வீதிகளில் இறைவனின் திருநாமங்களை பாடி பஜனை செய்து கொண்டு வலம் வருவது தமிழ்நாட்டில் பிரசித்தமாக இருந்து வந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தின் தெய்வீக சக்தியை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே பகவான் தனது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் போது பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அருளினார். இதைவிட வேறு என்ன பெருமை அல்லது உயர்வு வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்கு? அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்திற்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வதும் அவசியமற்ற செலவுகளை தவிர்ப்பதும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு, தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை குரு பகவானுடைய நிலை முன்கூட்டி உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கான வேலைகள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாதனாக திகழ்வதால பிரச்சனைகள் எதுவும் குடும்ப சூழ்நிலையை அதிகமாக பாதிக்காது இருந்தாலும் கூட அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க. உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் சூரியன் நிலை கொண்டுள்ளதால் அடிக்கடி உடலில் சோர்வு வசதியும் ஏற்படக்கூடுங்க. சருமம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. கைப்பணம் எவ்விதம் போயிற்று என்று வியக்கும்படி வீண் செலவுகள்ல பணம் விரயமாயிருக்கும். திருமண முயற்சிகள் வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த சுபகாரிய முயற்சிகள்ல அதிக கவனம் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கை கொடுக்குங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்குங்க. சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் தற்போது தாராளமாக இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு வேலை வாங்கும் சனி பகவான் கூலி கொடுப்பதில் தயங்குவதில்லை என மிக புராதான ஜோதிட கிரகங்கள் விலக்கி இருக்கு. அந்த வகையில புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலையை கிடைக்க வைக்க இருக்கார். அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் முழுவதுமே இருக்குங்க. அதே போல் விற்பனையும் லாபமும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் விதமா அமைய இருக்குது. அதே போல் வங்கிகளில் ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்குங்க. அளவோடு விஸ்தரிப்பு திட்டங்களை செயல்படுத்தலாங்க. அதே போல் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் வலம் வருவதால் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லும் போது உடல்நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. பண விஷயங்கள்ல பிறரை பரிபூரணமாக நம்பிவிடாமல் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்தவரை குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் தேவைங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று செலவிடாமல் சற்று யோசித்து செய்வது மிக மிக
மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. வருமானம் படிப்படியாக உயர்வதை அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க. அதே போல் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை நீங்கள் எடுக்கலாங்க. அதே போல் நடிகர்களுக்கு சுக்கிரன் ஆதரவாக கை கொடுப்பதால தொடர்ந்து லாபகரமாக இருக்குங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறை சுக்கிரனுடைய கைப்பிடிகள் தாங்க இருக்குது. அந்த சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்வதால் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. செல்வாக்கு மிகுந்த தலைவர் ஒருவருடைய தொடர்பு ஏற்பட இருக்குது. அத்தொடர்பு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மாற்றி அமைக்குங்க. இதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும். அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக இல்லைங்க. இருப்பினும் மற்ற கிரகங்கள் ஓரளவு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இன்றி நீடிக்குதுங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது. அவர்களது பிரச்சனைகள்ல தடை இல்லாமல் இருப்பதும் அவசியமாகுங்க. குறிப்பா மாணவியர்களிடம் பழகும் போது எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதனால் தான் இந்த எச்சரிக்கையை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. இது மாதிரியான விஷயங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூமிகாரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது வயல்ல கடின உழைப்பை எடுத்து காட்டுதுங்க. இரவு நேர பணிகளின் போது ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் சிறு விபத்தும் சில விஷ ஜந்துக்களால் பாதிப்பும் ஏற்படக்கூடும். மற்றபடி விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரித்தாலும் அக்குறையை சுக்கிரன் நிவர்த்தி செய்கிறார். பண தட்டுப்பாடு ஏற்படும் போது எதிர்பாராத பண வரவை அளித்து அருள் புரிகிறார் சுக்கிரன். அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதை ஏற்படுத்துவாருங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ராகுவினுடைய சஞ்சார நிலை கற்பனையான கவலைகளை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பாக ருணரோக சத்துரஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால் அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உடல் நல பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காலையில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமமும் மாலை ஸ்ரீ அனுமன் சாலிஷாவும் கந்தசஷ்டி கவசமும் படித்து அல்லது கேட்டு வருவது உடனுக்குடன் பலனளிக்கும்.